This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா என்னோடய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான். கனடா நாட்டில் பல லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கி படித்து வருவது நம் அனைவருக்கும் தெரியும். அவர்களில் சுமார் 7 லட்சம் பேரின் பெர்மிட் அடுத்த ஆண்டு உடன் காலாவதியாகும் நிலையில் அவர்கள் கனடா நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் அங்குள்ள இந்தியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று அஞ்சப்படுகிறது. கனடாவில் சில மாதங்களாகவே மிகவும் குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது. ஒரு பக்கம் இந்தியா மீது தொடர்ச்சியாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அந்நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறி வருகிறார். மறுபுறம் அங்கு உள்நாட்டிலேயே பல குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. இதற்கிடையே கனடாவில் வசிக்கும் பல லட்சம் வெளிநாட்டு மாணவர்கள் அடுத்த ஆண்டு அங்கிருந்து வெளியேறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது அங்கு வசிக்கும் 50 லட்சம் பேரின் தற்காலிக பெர்மிட் அடுத்த ஆண்டு இறுதியில் காலாவதியாகிறது. அவர்கள் அனைவரது பெர்மிட்களையும் கனடா புதுப்பிக்காது என்றே தெரிகிறது. இதன் காரணமாக விசா காலாவதியாகும் பலரும் தானாகவே கனடா நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்ப்பதாக அந்நாட்டு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்தார். இத்தனை பேரின் விசாக்கள் ஒரே காலகட்டத்தில் காலாவதியாகும் நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை கனடா அரசு எவ்வாறு உறுதி செய்யும் என்ற கேள்விகளையும் அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றன. இது தொடர்பாக மில்லர் கூறுகையில், பல லட்சம் பேரின் விசா பெர்மிட்டுகள் காலாவதியாவது உண்மைதான். ஆனால் அதற்காக அவர்கள் அனைவரும் கனடா நாட்டை விட்டு வெளியேற தீர வேண்டும் என்ற அவசியமில்லை. சிலர் தங்கள் விசாவை புதுப்பிப்பார்கள். சில மாணவர்கள் வேலை கோரி பெர்மிட் விண்ணப்பிப்பார்கள். தேவையான ஆய்வுக்கு பிறகு இந்த பெர்மிட்டுகள் நீடிக்கப்படும் என்றார். 50 லட்சம் பேரின் பெர்மிட்டுகள் காலாவதியாகும் நிலையில் அதில் சுமார் 7.66 லட்சம் பெர்மிட்டுகள் வெளிநாட்டு மாணவர்களுக்கு சொந்தமானதாகும். அங்கு கடந்த சில மாதங்களாகவே மிகப்பெரிய அளவில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதனால் அதிகம் பாதிப்பது அந்த மாணவர்கள்தான். இதே நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு இந்த 7 லட்சம் பேரும் கனடாவை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கனடாவை பொறுத்தவரை அங்கு அதிக அளவில் இந்திய மாணவர்கள், குறிப்பாக பஞ்சாபை சேர்ந்தவர்கள் தங்கி படித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு முதல் கனடாவில் உள்ள பஞ்சாப் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கனடாவின் கொள்கைகள் தங்களுக்கு எதிராக மாறுவதாக சொல்லி போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். தொடர்ந்து கனடாவில் தங்கி பெர்மிட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலேயே பஞ்சாப் மாணவர்கள் கனடா செல்கிறார்கள். ஆனால் இந்தியா கனடா இடையே மோதல் நீடிக்கின்ற காலத்தால் பெர்மிட் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். கடந்த மே 2023 நிலவரப்படி 10 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவில் உள்ளார்கள். அவர்களில் சுமார் 3.96 லட்சம் பேர் போஸ்ட் ஒர்க் விசா பெற்றுள்ளார்கள். இது கடந்த 2018 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 3 மடங்கு அதிகமாகும். ஆனால் அடுத்த ஆண்டு சுமார் 7.6 லட்சம் மாணவர்களின் பெர்மிட் காலாவதியாகும் நிலையில் அவர்களில் வெகு சிலருக்கு மட்டுமே பெர்மிட் கிடைக்கும் என்று தெரிகிறது. அங்கு விலைவாசி அதிகரித்துள்ள காரணத்தால் கனடா நாட்டவர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். விலைவாசி உயர்வுக்கு வெளிநாட்டினரே காரணம் என்ற குற்றச்சாட்டு அங்கு பரவலாக இருக்கும் நிலையில் கனடா அரசு குறைந்த அளவில் பெர்மிட்டுகளை தர முடிவு செய்துள்ளது. என்ன உறவுகளே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியோடு உங்கள் அனைவரும் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.